கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதமும் முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய செய்தி கொடுக்க முடியாத தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாகவே இந்த மே மாதத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த மே மாதம் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க முடியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. எப்படிங்க தேவனை நல்லவர் என்பதை எப்படி நாம் ருசி பார்க்க முடியும்? நாம் சமைக்கும் பொழுது இந்த சமையலில் உப்பு இருக்கிறதா, காரம் இருக்கிறதா, புளி இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் கையில் ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அது ருசி பார்த்தல். ஒரு உண்ணுகிற ஆகாரத்தை எப்படி ருசித்து பார்த்து அது சுவை உள்ளதாக அதை கொண்டு வருகிறோமோ, எது குறைபடுகிறதோ அதை நிறைவாக்கி அதை கொண்டு வருகிறோமோ, அதுபோல் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். இந்த அனுபவித்து பார்ப்பதை தான் ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக இவர் போய் அங்கே நிற்கிறார். அபிமெலேக்கு எங்கே தன்னை கொன்று விடுவானோ என்று சொல்லி தன் வாயிலே நுரை தள்ளி பைத்தியக்காரனைப் போல தன்னை கீறி கொண்டு அங்கே நடிப்பார். உடனே அவரை என்னை விட்டு கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுவார்கள். ராஜா சத்தமிடுவார். அவனை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் தாவீதை. அப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்த பிற்பாடு அப்பொழுதுதான் தாவீது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். அப்படிப்பட்ட ஒரு மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தன்னைத்தானே அந்த இடத்துல வருத்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து வருகிறான். ஆனால் அந்த இடத்துல அவன் வருத்தி கொண்டாலும் அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனை நல்லவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவராக இருந்தபடினால்தான் அபிமெலேக்கினுடைய கைகளிலிருந்து என்னை விடுவித்தார், என்னை காப்பாற்றினார். இல்லை என்றால் அபிமெலேக்கு என்னை கொன்று போட்டிருப்பான். தேவன் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் சங்கீதத்தை தொடங்கும் பொழுது பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார். மோசமான ஒரு நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆத்மாவானது கர்த்தருக்குள்ளார மேன்மை பாராட்டும். கர்த்தர் நல்லவர், என்னை எப்படி அபிமெலேக்கின் கையிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றினார்
தேவன் அபிமெலேக்கனை கொண்டு போடாதபடிக்கு தேவன் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்குள்ளுடைய ஆத்மா மேன்மை பாராட்டுகிறதா. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை போல யார் யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இதை கேட்டு மகிழ்வார்கள். பரவாயில்ல, உன்னை கர்த்தர் காப்பாற்றிட்டாரு, பரவாயில்ல, கர்த்தர் உன்னை இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து அபிமெலேக்கு கையிலேருந்து உன்னை காப்பாற்றிட்டாரே என்று இவனை தாவீதை போல சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுது. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் சொல்லிட்டு இப்போ என்ன அவர் அனுபவித்திருக்கிறார், என்ன ஆண்டவரை ருசி பார்த்தார் என்று சொன்னார். அதை விளக்குகிறார் 4ஆம் வசனத்தில். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். முதலாவது அவர் அனுபவித்தது பயத்தில் இருந்தார். அபிமெலேக்கு என்னை கொன்று விடுவானோ, அபிமெலேக்கு என்னை அழித்து விடுவானோ என்ற ஒரு பயம் அவருக்குள் அங்கே இருந்தது. ஆக இவர் கர்த்தரை தேடினாராம். ஆண்டவரே, இப்படி நான் அபிமெலேக்குக்கு முன்பாக வந்து மாட்டிட்டேன், நான் என்ன செய்ய, எப்படியா இல்லை என்ன தப்பு ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை அவர் தேடி இருக்கிறார். தேடினே அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இவருடைய எல்லா பயம் இருந்துச்சு பாருங்க, இவர் வாழ்க்கையில் அபிமெலேக்கு கொண்டு போடுவான்ற அந்த எல்லா பயத்துக்கும் இவரை நீங்களாக்கி விட்டாராம். இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தெரியுமா? பயம் வேதனை உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பயமே ஒரு தேவையில்லாத அநேக காரியங்களை மனதில் உழப்பிக் கொண்டே இருக்க தோன்றும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பயப்பட மாட்டார்கள். பயம் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருத்தார். 5ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என்னை போல யார் யாரெல்லாம் பயந்தார்களோ அந்த பயந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடி அவருடைய முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருடைய முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகமெல்லாம் பிரகாசம் அடைஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பயத்துக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு போனாங்க. அந்த பயத்தில கர்த்தரை தேடினாங்க. இன்னைக்கு உலகத்தில் பயத்தில் யாரை தேடுகிறார்கள்? மனிதர்களை நாம் நாடுகிறோம். எல்லா விதமான பயத்துக்கும் ஒரு மனிதர்களை நாடுகிறோம். எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றுக்கும் நாம் நாடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லுகிறது போல அவர்கள் பயப்படுறவனோ அவன் கர்த்தரை தேடி அவர் முகத்தை நோக்கி பார்க்கட்டும், அவங்க முகம் பிரகாசம் அடையும். அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தேவனை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசம் அடையுமே ஒழிய அவங்க வெட்கப்பட்டு போவது கிடையாது என்று உறுதியாக அங்கே தீர்மானமாக அவர் அங்கே சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள். இத்தனை காரியங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார். எப்ப அபிமெலேக்கு முன்பாக இவரை கொண்டு போன பிற்பாடு அவர் வாழ்க்கையில் சம்பவித்த நிகழ்வுகள் அவ்வளவும் பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் அதில் கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்திருக்கிறார். அவர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாரு. அடுத்து இங்கே அவர் சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், தன்னை சொல்கிறாரு, நான் ஏழைப்பா, நான் கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய எல்லா இடுக்கண் என்பது எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத ஒரு சூழல், எந்த விதத்திலுமே வெளியேற முடியாத ஒரு நிலை. ஆக எப்படி தப்பிப்பது என்று சொல்லி தெரியாது. அதுதான் இக்கட்டு. எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி வருவது என்பது தெரியாது. அதுதான் இக்கட்டு. ஆக அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆக ரட்சிக்கிற தேவன் என்ன செய்கிறாராம்? எப்படி ரட்சிக்கிறாராம்? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி, தேவனுக்கு பயப்படுறவங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். மனிதனுடைய பயம் வரும் பொழுது மனுஷனை நாடி போகாம தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து போகும்போது தேவனுடைய தூதனை பாளையம் இறக்கி நம்மை சுற்றிலும் ஒரு பாளையம் இறக்குகிறார். பாளையம் இறக்கி நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை விடுவிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரையும் ராஜா சொல்லுவான், நீங்கள் இப்பொழுது இந்த கிண்ணரம், நாதஸ்வரம், எல்லா இசைக்கருவிகளும் வாசிக்கும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டும் இந்த சிலை என்று சொல்வார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்வார்கள், நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் வணங்க போவது கிடையாது. அப்போ ராஜா சொல்லுவான், நீ என்னுடைய கைக்கு உங்களை காப்பாற்ற போகிறது யாரு? நான் பார்க்குறேன். நீங்கள் வணங்கலைன்னா இந்த அக்கினி சூளை 7 மடங்கு நீங்கள் சூடாக்குங்கடான்னுவான். இந்த 7 மடங்கு சூடாக்குன அந்த அக்கினி சூளையில் உங்களை தூக்கி போட்டுருவேன் அப்படின்வான். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் உறுதியாக அந்த இடத்துல ஏழை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம்தான் பணக்காரர்கள், மற்றபடி எல்லா நிலையிலும் அவர்கள் ஏழை. ஏன்னா சுற்றிலும் யாரும் அவருக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிற யாருமே கிடையாது. ஆக அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள். சொல்லுவாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் இதை வணங்க போறதில்லை. அவங்க யாருக்கு பயந்தாங்க? கர்த்தருக்கு பயந்தாங்க. அந்த சூழ்நிலையை கண்டு பயப்படல அவங்க. தாவீது இங்கே பயந்தார், அந்த சூழ்நிலையை கண்டு பயந்தார், அதிலிருந்து தேவன் விடுவித்தார். கர்த்தருக்கு பயப்படுறாரு, கர்த்தருடைய தூதன் அவருடைய சுற்றி பாளையம் இறங்கி விடுவிக்கிறாரு. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காரியத்திலையும் அவங்க 3 பேரையும் கட்டி அந்த அக்கினி சூளையில் போடுங்கடான்னு சொல்லுவான் ராஜா. அவங்கள போட போகிறவங்களே அந்த அக்கினி கொன்று போடும். இந்த 3 பேரையும் போட்டுருவாங்க அக்கினி சூளையில். ஆனால் இந்த 3 பேரையும் அந்த நெருப்பு ஒன்று செய்யலை. ராஜா ஆச்சரியப்படுகிறான். இந்த 3 பேரும் நடக்கிறார்கள். இவர்களோடு 4வதாக ஒரு நபரும் நடக்கிறார். உடனே இந்த ராஜா கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்பான், டேய், நம்ம 3 பேரை தானே உள்ளே போட்டோம். ஆமாம், இங்கே 4வதாக ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு தேவ தூதன் நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், அவங்க நடந்து போகிறாரு. உடனே இவனுக்கு பெரிய ஆச்சரியமாயிரும். உடனடியாக அவர்களை மேலே தூக்கி விடுங்க, அவங்கள மேலே எழுப்பி கொண்டு வாங்க என்று சொல்லுவார். ஆக கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தாங்க இருந்த இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தேவன் விடுவிக்கிறவராயிருந்தார். தேவ தூதன் அவர்களோடு பாளையம் இறங்கி இருந்தார். அந்த 3 பேர் நடந்து போகும்பொழுது அவங்களோடு கூட நடந்து போகிறார்.
ஆக பாளையம் இறங்கி இருந்தனால தான் அவரும் நடந்து போனார். இந்த வசனம் அங்கே உறுதிப்படுகிறது. இந்த வசனம் அங்கே உறுதிப்படுகிறது. ஆபிரகாம் தாவீதின் காலம் வேறு, ஆனால் சாத்ராக்கே ஆபேத்நேகோவுடைய காலம் வேறு. ஆனால் தேவன் தம்முடைய வசனத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்கள தூக்கி விட்டுட்டோன்னு ராஜா சொல்லுவான். அவனுடைய முடிகளை பார்ப்பான், கருகுன வாட வரல. அவங்களுடைய உடைகள் அப்படியே இருக்குது, உடைகள் எரியலை, கருகலை. அவங்களுக்கு எந்த சேதமும் அவங்க உடம்புல இல்லை, எந்த தீ காயங்கள் எதுவுமே அவங்களுக்கு நேரிடவே கிடையாது, அவங்களுக்கு வரவே இல்லை. உடனடியாக அவன் சொல்லுவான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வணங்குகிற ஆராதிக்கிற தேவனே தேவன், வேற தேவன் இல்லை. அந்த சாத்ராக் ஆபேத்நேகோ யாரை வணங்குறாங்களோ அந்த தேவன் தான் மெய்யான தேவன். ஏன்னா அவங்க அவரை நம்பினாங்க, அவர் அவங்கள விடுவித்தார். அவங்களுடைய தூதனை அனுப்பி சேதப்படாதபடி விடுவித்தார். அப்போ தூதன் பாளையம் இறங்கி இருந்தது பார்த்தீங்களா? அதே போல் நீங்கள் எலிசாவோட காரியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எலிசாவோட வேலைக்காரன் வெளியில் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு காலையில் வெளியே வந்து பார்ப்பான். எதிரிகளெல்லாம் இவங்க இருக்கிற அந்த மலை சுற்றிலும் சூழ்ந்திருப்பாங்க. வெளியே வந்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எதிரிகளெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே என்று சொல்லுவான். ரொம்ப சர்வ சாதாரணமாக இவன் பயந்துக்கிட்டு வேலைக்காரன் சொல்கிறான், உலக பிரகாரமாக பயந்துட்டு சொல்கிறான். அது வேதனை உள்ளது. அவன் என்ன செத்துருவோன்ற அந்த பயத்தில் சொல்கிறான், தன்னை கொன்றுவாங்கன்ற பயத்தில் சொல்கிறான். எலிசா அங்கேருந்து வெளியே வந்து பார்க்குறான், அவங்களோட இருக்கிற காட்டில் நம்மளோட இருக்கிற அநேகர் அப்படின்னா. எப்படி சொல்கிற, நீ நானும் தானே இருக்கிறோம், இங்கே யார் வேற யார் இருக்கிறா, நமக்கு பக்கத்தில் யார் இருக்கிறா அப்படின்றான். இவன் உலக கண்களிலே பார்க்கும் பொழுது தேவனை பார்க்க முடியாத, ஆனால் கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் எலிசா சொல்லுவான், ஆண்டவர் இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்பான். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து விடுவார். அப்போ அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது சுற்றிலும் அக்கேயமான குதிரை தூதருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி இருப்பதை அவன் காணுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் இதை அனுபவித்தார்கள். எலிசாவுடைய வேலைக்காரன் அனுபவித்தான். எலிசாவோட வாழ்க்கையில் இது நிகழ்ந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அனுபவித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆக இங்கே பார்க்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இதுதான் இடுக்கும். இந்த இடுக்கத்திலிருந்து நீங்களாக்கி தேவன் ரட்சித்தார் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அதற்கப்புறம் தான் அங்கே இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு 9-10 சன்னதில் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சூழ்நிலைக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. அப்ப என்ன செய்யும்? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இதையெல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. கடவுளை யார் யார் கர்த்தருக்கு பயந்து இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். தேவன் அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதுக்கு அடுத்து தான் அவர் சொல்லுவார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். இதுவும் அனுபவம் தான்.
ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இதையெல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த எத்தனை நிமிடங்கள் அவர் அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறி நடித்திருப்பார் என்று தெரியாது. எத்தனை மணி நேரங்கள் அவர் இருந்திருப்பார், எத்தனை நிமிஷங்கள் இருந்திருப்பார் தெரியாது. ஆனால் அதற்குள்ளாக அந்த அனுபவத்தை வைத்து அவர் எழுதின பாடின சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அவர் தன்னை அந்த இடத்துல ஏழை என்று சொல்லுகிறார். தன் உலகத்துக்கு பயந்ததை சொல்லுகிறார். பயந்த பொழுது நான் உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைந்தேன், நான் வெட்கப்பட்டு போலன்னு சொல்கிறாரு. அடுத்து தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு குறைவில்லைன்னு சொல்கிறாரு. கர்த்தரை தேடுறவங்களுக்கும் ஒரு குறைவும் இல்லைன்றதை சொல்கிறாரு. இது எல்லாவற்றும் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை தன் வாழ்க்கையில் ருசித்து, அதாவது அனுபவித்து பார்த்தார் இவர். அதனால தான் அவர் தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்வார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண், கர்த்தருடைய கண் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு. எப்பயும் நீதிமான்கள் மேல் தான் நோக்கமாக இருக்கு. அவருடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக அந்த அனுபவம் தான் அவனை இங்கே பேச வைக்கிறது. அந்த அனுபவம் தான் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல ஒருவேளை இக்கட்டில் நீங்கள் இருக்கலாம். அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது இருந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் குறைவுகளையும் தேவன் சந்திப்பார், அதை நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒன்று குறைவுபடுவது கிடையாது. நீங்கள் குறைவுபட மாட்டீங்க. எந்த சூழ்நிலைக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுங்க. ஏன்னா அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர் செவிகள் எப்போதும் அவர் திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமி இராமல் அற்று போவன, கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அவருடைய முகம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு பிரகாசமாக இருக்குது, அவங்க வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதே அவருடைய முகம் தீமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு விரோதமாக இருக்குது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது 17ஆம் வசனம், சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லுகிறார். ஏன்னா இவர் நீங்களாக்கி விடப்பட்டார். அதனால தான் இந்த வார்த்தையை அவர் தீவிரமாக எழுதுகிறார். அந்த வசனத்தில் 17ஆம் வசனத்தில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய உபத்திரவங்களுக்கு, அவர் அந்த சூழ்நிலையை உபத்திரவமாக அவர் பார்க்கிறார், அந்த உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அதிலே சொல்வார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். யார் யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயம், உடைஞ்சு போன இருதயம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்று நொறுங்குண்டு போனவங்க இவங்க வாழ்க்கையிலெல்லாம் அந்த கர்த்தர் சமீபமாக இருந்து அவர்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். தேவன் அவர்களை ரட்சிக்கிறார். கடைசியாக 19ஆம் வசனத்தில் பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இதுதான் இன்னும் பயப்படுறவங்களுக்கு, உலக பிரகாரமாக பயம் வர்றவங்களுக்கு அதிக பயத்தை உண்டு பண்ணும்.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை ரட்சிப்பார். எனக்கு இந்த வசனம் அதிகமாக பிடிக்கும். ஏன் என்று சொன்னால், இந்த வசனத்தில் ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்று சேர்த்து சொல்லலை. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார், அவனை விடுவிப்பார். ஆக நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்களில் நின்று கர்த்தர் கூட நிற்கிறார். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோட கூட தேவன் போனார், அதே போல அவர் நின்று அவரும் கூட நடந்து அவரும் கூட நம்மோடு கூட இடைபட்டு அந்த இடத்தில் அவர் விடுவிக்கிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறாராம். எல்லா எலும்புகளையும் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவது கிடையாது. அந்த எலும்பில் ஒன்று கூட முறிக்கப்படுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தாவீதுடைய அனுபவம். கர்த்தர் நல்லவர் என்பதை இப்படிதான் ருசி பார்த்திருக்கிறார். இதை தான் அவர் எழுதியிருக்கிறார் 34ஆம் சங்கீதத்தில். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக அவர் மேல் யார் நம்பிக்கையாக இருப்பா, யார் விசுவாசமாக இருப்பா? நீதிமான். அப்போ அந்த நீதிமான தேவன் நின்று அவனை விடுவிக்கிறார். அவன் எலும்புகளை கூட காப்பாற்றுறாரு. ஒன்றும் முறிக்கப்படுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. எந்த இக்கட்டு நாள் வருதோ, நீ என்ன செய்யணும், இன்னைக்கு இதை பண்ணணுமே, இதை செய்யணுமே, இதை பண்ணணுமே, இந்த இக்கட்டு நாள் இருக்கு வந்து, இந்த நாளில் இதெல்லாம் பண்ணணுமே, அது அந்த இக்கட்டு நாளிலே என்ன செய்கிறாரா? அரணான கோட்டை அவர் தான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்வானா? நீர் என் தேவன், என் கோட்டை, என் அரண் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 91ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய பாதுகாப்பு அது. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆக நான் அதில் இருக்கிறனால நான் சொல்லுவேன், நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். 3 சொல்றாரு. நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, என் தேவன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 4 காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறார். நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். பாதுகாப்பாக தேவன் அங்கே இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் உண்மையிலே கர்த்தரை நம்புறேங்க சொல்லலாம். ஆனால் அவர் கர்த்தரை யார் தன்னை நம்புறா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் யார் நம்புறா, உண்மையாகவே யார் அவரை நம்புகிறாங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உண்மையாக தாவீதை போல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இக்கட்டு இருக்கலாம். உங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த தாவீது 22 வசனத்தை எழுதினாரே,
34ஆம் சங்கீதத்தில் 22 வசனத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பிற்பாடு பாடின பாட்டு 22 வசனங்கள்ல இருக்குது. நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தாவீதை அறிந்திருந்தனால்தான் அபிமெலேக்கின் கையிலிருந்து தேவன் அவனை விடுவித்தார். எப்படி அவனை தப்புவித்துக் கொள்ள வேண்டும், எப்படி அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்து தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். அவன் அபிமெலேக்குக்கு பயந்தான், மனுஷனுக்கு பயந்தான். பயம் வேதனை உள்ளது. தேவன் ஞானத்தை தந்தார். தேவனுக்கு பயந்தான், தேவன் ஞானத்தை தந்தார். வேஷம் மாறி நடித்தான், பைத்தியக்காரனை போல நடித்தான். அவனை துரத்தி விட்டான், தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இப்போ சொல்கிறான், துன்பம் அநேகமாக இருக்கலாம் ஐயா, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிற்பாரியா. ஆக அதை தான் தேவன் தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நீங்கள் நம்புங்க, உறுதியாக நம்புங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா அவர் உங்களை அறிந்திருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 7:12. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் என்ன சொன்னாங்களாம், அவரை நல்லவர்கள் என்று ஒரு சிலர் தான் சொன்னாங்க. ஆனால் வேறு சிலர்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை அவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி சொன்னாங்களாம். ஆக இந்த உலகத்திலே பார்வையில், மக்கள் மனிதருடைய பார்வையில் நல்லவன் என்றும் வஞ்சிக்கிறவன் என்றும் இயேசுவே பார்க்கப்பட்ட பொழுது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நல்லவனும் வஞ்சிக்கிறவனும் ஒரு கூட்டமும் நல்லவனும் ஒரு கூட்டமும் இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளை பார்க்க மாட்டாங்களா? அதுக்காக நம்ம பயந்துருப்போம் இல்லையே? அதுக்காக இயேசு பயப்படலையே? அதுக்காக இயேசு பயந்துட்டு ஆண்டவர்கிட்ட பிதாவே எனக்கு எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, என்னை பற்றி வஞ்சிக்கிறவன் சொல்கிறாங்க என்று முறையிட்டு இருந்தாரா? கிடையாது. அவர் பிதாவின் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்தார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தன்னை பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும்படி எல்லாவற்றையும் செய்கிறவராயிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் ஒரு சிலர் உங்களை நல்லவர் என்று சொல்லலாம், ஒரு சிலர் உங்களை வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நீங்கள் கர்த்தரை நல்லவர் என்று நீங்கள் பாருங்கள். யார் யாருக்கு கர்த்தர் நல்லவர், அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். யார் யாருக்கு அவர் நல்லவர், அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 136ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 136 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆக துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபையை கொடுக்கிறார். தம்மை துதிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார், கிருபை செய்கிறவராயிருக்கிறார்.
ஒருவராய் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 28, 29 வசனங்கள். சங்கீதம் 118, 28, 29. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் என் தேவனாய் இருக்கிறபடினா நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருப்பாரா? நீங்க கர்த்தரை துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தரை உயர்த்துவீங்க. நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ இந்த வசனங்கள்லாம் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த கிருபையை குறித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பவுல் சொல்றாரு தன்னுடைய பலவீனங்கள்லாம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பலவீனம், இந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி விடணும்னு சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தை நீக்கிறேன்னு சொல்லலை, பலவீனம் சரியாயிருன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்றாரு? ஓம் பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்லுகிறார். அதுதாங்க கிருபை. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு இருந்தாலே உன்னால் என்ன பலவீனமோ என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை இருக்குமானால் இந்த மே மாதத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய முடியும். இயற்கையிலிருந்து ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. 103 டிகிரி, 100 டிகிரி, 102 டிகிரி என்று அநேக அளவில் உயர்ந்து காணப்படுகிறது வெயிலின் தாக்கம். ஆனால் அந்த வெயிலின் தாக்கத்துக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார். அவருடைய கிருபை போதுங்க நமக்கு. ஏன்னா பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போயினது. அப்ப அதே போல கர்த்தருக்கு நீங்க துதிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக வெளியில போகும்பொழுது வரும் பொழுது இந்த வெயிலின் உக்கிரம் உங்களை தாக்காதபடிக்கு இந்த வெயிலுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாய் தேவன் இருக்கிறார். இந்த வெயிலுக்கு அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அவர் கிருபை உங்களுக்கு போதும். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு மேக சம்பத்தை போல ஒரு குளிர்ச்சியான காரியத்தை தேவன் கட்டளையிடுவார். குளிர்ச்சியானவைகளை தேவன் கட்டளையிடுவார். 144 சங்கீதம் 12 வசனம் 13 வசனத்தை பார்க்கிறோம். 147 12 13. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. எருசலேம் என்பது கர்த்தருடைய நகரம், தேவாலயம் இருக்கிற நகரம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சியோனே, சியோன் என்பது தேவனுடைய ஆலயம். சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இங்க இந்த இடத்துல பாருங்க, உன் வாசல் என்பது எது? யாக்கோபு தான் வாழ்க்கையில பார்த்தப்ப வானத்தின் வாசல் என்று சொன்னார், பரலோகத்தின் வாசல் அவர் பார்த்துட்டு. அப்ப அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது. நமக்கும் இயற்கைக்கும் இடையில ஒரு வாசல் இருக்கிறது. இந்த வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துகிறார். இந்த வெயிலுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது. வியாதிக்கும் நமக்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துகிறார். எதுக்கு? அந்த திறந்துகிட்டு
உள்ளுக்குள்ளார எந்த வியாதி வராதபடிக்கு, எந்த வெப்ப தாக்கமும் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்துல இந்த தாப்பால்களை உறுதிப்படுத்துகிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் எல்லைகளை தேவன் சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். மனிதனால் மாற்ற முடியாது, ஆனால் தேவன் சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். கர்த்தரை மாத்திரம் துதிப்போமானால் கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை தேவன் திருப்தியாக்குவார். அது எப்படி தெரியுமா? உசிதமான கோதுமையினால் தேவன் திருப்தியாக்குவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 107, 8, 9. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தவனமுள்ள, தாகமுள்ள, வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். எப்படிப்பட்ட தாகம், எப்படிப்பட்ட வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள திருப்தியாக்குகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். யாருக்கு? துதிக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு தேவன் நன்மைகளால் நிரப்புகிறார், அவங்களை திருப்தியாக்குகிறார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்யும் அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவருடைய கிருபை நிமித்தம், அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் கர்த்தரை துதிப்பார்களாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை 14 16 வரைக்கும் பாருங்கள். சங்கீதம் 107 அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். சங்கீதம் 107, 14 முதல் 16. அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆக இது எல்லாமே அவர் செய்கிற அதிசயம், இது எல்லாமே அவர் கொடுக்கிற கிருபை. மரண இருள், கட்டு இல்லையா, வெண்கல கதவை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார். எல்லாமே கிருபையும் அதிசயமுமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10 வசனம். பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஆக நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு அந்த இடத்துல மகிமையும் துதியையும் நாம் உண்டாக்குகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இரண்டாவது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 73 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
ஆனால் வந்து சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 73:1-2 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்லவராக இருக்கிறவர் என்ன செய்கிறாராம்? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஒரு சடுதியில், ஒரு செகண்டில் எனக்கு தப்பிச்சிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம்தான், ஒரு நொடி கூட என்ன தெரியல, ஏதோ அப்படியே ஒரு இது நடந்துச்சு, நான் ஃபுல்லாக தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா நான் இவ்வளோதான் நேரம் நான் இருக்கவே முடியாது, இருந்திருக்கவே மாட்டேன். ஆக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. 13ஆம் வசனம் பாருங்க, 73:13. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவினேன். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை நான் கழுவினேன். ஆக இந்த இடத்துல இருதயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறவராக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆக தேவன் இந்த இருதயத்தை கொடி என்று சொல்லுகிறார், நம்மையே ஒரு கொடி என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது அதிகமான ஆசீர்வாதத்தை உள்ளதாய் மாற்றும்படிக்கு தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டுமானால் தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தை கேட்டீங்க இல்லையா, அந்த உபதேசத்தினால, அந்த நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலேயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா பிரசங்கங்கள், இவை எல்லாமே நாம் வாசிக்க வேண்டும். நாம் 4 சுவிசேஷங்களையும் அதிகமாக வாசிக்க வேண்டும். அதில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், உபதேசங்கள், பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். அவைதான் நம்மை சுத்தப்படுத்தும், வேற எதுவும் நம்மை சுத்தப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26-27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்களாக்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆக ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, தேவன் அந்த சபையாருக்கு ஆலோசனை கொடுத்தாரோ, அன்னைக்கு கூடின ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ, அந்த வார்த்தையை ஒன்றையும் மறைக்காம அவ்வளவு வார்த்தையை நான் கொடுத்தபடினால அந்த இரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் அவருடைய உபதேசங்களினாலே நீங்கள் உங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆக தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். தீத்து 1:15 பார்க்குறோம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். கர்த்தருக்குள் சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது. ஏன் தெரியுமானா, அவங்க புத்தியும் அவங்க மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவங்க புத்தியும் அவங்க மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ நாமும் அதுபோல சுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் பிதாவுக்கு முன்பாக எப்படி தன் இருதயத்தில் சுத்தமுள்ளவராய் இருந்தாரோ அதுபோல நாமும் சுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். கடைசியாக 3வது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஆக வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புலம்பல் 3:25. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். 3வது குறிப்பு, கடைசி குறிப்பு. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம்னா கர்த்தர் நமக்கு நல்லவராயிருப்பார். நாம் கர்த்தரை தேடினோம்னா கர்த்தர் நல்லவராயிருப்பார். இங்கே அதுதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு நான் சரி கட்டுவேன்னு நீ உலக பிராரம்பம் நீ சொல்லாத, கர்த்தருக்கு காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். நீ சரி கட்டணும்னு அவசியம் வேணாம், கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம். முதலாவது அவர் ரட்சிக்கிறார், இரண்டாவது அவருடைய ரட்சிப்பினால் காத்திருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பினால் கர்த்தருக்குள் கலிகூறுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க, புதுபலன் அடைவீங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து இந்த மே மாதம் வெயிலுக்கு மத்தியில்
உங்களுக்கு தேவன் மேக ஸ்தம்பத்தை கட்டளையிடுவார். எல்லா காரியங்கள் நீங்கள் போய் வருகிற போக்குவரத்தில், நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் தேவன் உங்களுக்கு மேகஸ்தம்பம் இருந்து தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அங்கே நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆக அவங்க ஓடினாலும் இளைப்பட மாட்டாங்க. இந்த வெயில் காலத்தில் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்க இளைப்பட மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் உங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது போல தன்னுடைய சங்கீதத்தில் சொன்னது போல, ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னது போல நாம் ருசித்து பார்க்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார். அவர் அபிமெலேக்குக்கு முன்பாக அவர் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை தப்புவித்தார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மே மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என்னென்ன தேவைகளில் இருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, தேவன் உங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். யாருக்கு கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் தம்மை துதிக்கிறவர்களுக்கு நல்லவர். கர்த்தர் தம்மை துதிக்கிறவர்களுக்கு நல்லவர். இரண்டாவது காரியம், கர்த்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு நல்லவர். மூன்றாவது காரியம், கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் தம்மை துதிக்கிறவர்களுக்கு நல்லவர், கர்த்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு நல்லவர், கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். ஆக நீங்கள் இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தாவீதை போல நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவர் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மோசமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம். தேவரீர் எங்களை வாழ்க்கையிலே தேவன் எங்களை விடுவித்து எங்களை காத்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் என்று உம்முடைய செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்து அறிக்கையிடத்தக்கதாக தேவன் அவர்களை பெரிய அற்புதங்களை செய்வீராக. தேவன் ஆண்டவரே தியானித்த வசனத்தின்படியெல்லாம் அவர்களுக்கு துன்பம் வருகிற வேளையிலே நீர் நின்று அவர்களை தப்புவிப்பீராக, அவர்களை விடுவிப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக. நீர் காத்து கொள்ளும் கர்த்தர், நீர் நல்லவர் அப்பா. உம்மை துதிக்கிறவர்களுக்கு நீர் நல்லவர், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு நீர் நல்லவர், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நல்லவர் அப்பா. ஆகவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மிடத்தில் யார் யார் ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி யார் யார் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நீ நல்லவராயிருந்து நன்மை செய்வீராக. நன்மையான எல்லா காரியங்களையும் 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் நீர் செய்வீராக. செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் ஐக்கியம் அந்நியும் இன்று பெண்ணும் சகா காலங்களும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஆக இந்த 3 காரியத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.